ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது arusuvaikalin sangamam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வஞ்சரம் மீன் வறுவல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, வஞ்சரம் மீன் நல்லா க்ளீன் பண்ணது 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஸோ நான் இங்கே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை பழம் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லைன்னா கொஞ்சம் புளி தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம லெமன் ஜூஸ் போட்டோன்னா மசாலா கொஞ்சம் சீக்கிரமாக ஃபிஷ்ஷில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ இந்த மசாலாவை நம்ம இப்போ மீனில் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், அது எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மீனில் நல்லா மசாலா பிடிக்கும். ஸோ நீங்கள் நல்லா இன்னும் பைண்டிங் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சம அளவுக்கு. அப்போ உங்களுக்கு மசாலா உதிர்ந்து வராது. நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் சேர்க்கலை. ஸோ பாருங்கள், இந்த மசாலா நம்ம மீனில் இந்த மாதிரி நல்லா திக்காக தடவிடணும். ஸோ பார்த்தா நல்லா உங்களுக்கு கோட்டாக இருக்குது. இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மற்ற மீன்களுக்கும் நல்லா மசாலாவை தடவிடலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷத்துலேயே இதை பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் 1 hour அந்த மாதிரி மேரினேட் பண்ண வேண்டாம். இந்த மசாலா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே ஃபிஷ்ஷில் பிடிச்சிரும். ஸோ நம்ம மீனில் எடுத்து இந்த மாதிரி தடவிக்கலாம். ஸோ இந்த வஞ்சரம் மீன் பார்த்திங்கன்னா இது முள்ளே இருக்காது, ஒரே ஒரு முள் தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ எல்லா மீனுக்கும் மசாலா தடவிட்டேன். ஒரு 15 minutes வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி இருக்கிற மீனை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம மசாலா திக்காக கோட் பண்ணியிருக்கிறனால மசாலா உதிரவே இல்லை. ஸோ மீனை ஒரு மீனாக பொரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு இருக்கணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ஆயிரும். ஒரு 2 minutesக்கு 1 சைடாக குக் பண்ணுங்கள். ஸோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை திருப்பி போடலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீனை எடுத்துடலாம். பாருங்கள், மீன் நல்லா உங்களுக்கு குக் ஆகிருக்கு. ஸோ நான் ஒரு தடவை இன்னும் திருப்பி போட்டுறேன்.
நம்ம மீன் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டோன்னா அதில் இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி நான் மீதம் இருக்க மீன் எல்லாத்தையுமே வந்து பொரித்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மசாலா, நம்ம குயிக்காக வந்து பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான், நம்ம எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கோட்டாக இருக்கும். ஸோ நம்ம வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது அறுசுவைகளின் சங்கமம்.